ஆகஸ்ட் 2023ல சுப்ரீம் கோர்ட் குஜராத் அரச ஒரு முக்கியமான கேள்வி கேட்டது. பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரை எந்த அடிப்படையில் குஜராத் அரசு விடுதலை செய்தது? குற்றம் நடந்த இடம் குஜராத்தா இருந்தாலும் அது விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. உங்களுக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷனின் அடிப்படையில நீங்க விடுதலை பண்ணீங்க? இந்த மாதிரி இன்னும் எத்தனை குற்றவாளிகளை நீங்க விடுதலை பண்ணிருக்கிறீங்க? பில்கிஸ் பானு வழக்கின் குற்றவாளிகள் மீது மட்டும் உங்களுக்கு என்ன திடீர் கரிசனம் அப்படின்னு கேட்டாங்க. இத கேட்கும்போது ஆஹா, சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு நீதியை நிலைநாட்டுது பாத்தீங்களா அப்படின்னு தானே நமக்கு தோணும். ஆனா குஜராத் அரசு இப்படி விடுதலை செய்து பிறப்பித்த அந்த ஆர்டருக்கு பின்னால இருந்த நீதிபதிகள் யாரு தெரியுமா? விக்ரம் நாத் மற்றும் அஜய் ரஸ்தோகி. இந்த 2 நீதிபதிகளும் அன்னைக்கு என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் நடந்தது குஜராத்ல தான். அதனால குஜராத்துடைய காலாவதியான 1992 ரெமிஷன் பாலிசி பிரகாரம் குஜராத் அரசு முடிவு செய்தால் இந்த 11 பேருக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த 11 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். பிறகு மீண்டும் உச்ச நீதிமன்றத்துல போராடி இந்த விடுதலையை கேன்சல் பண்ணி இந்த 11 பேரை மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிறைக்கு அனுப்பி வைத்தார் பில்கிஸ் பானு. இந்த 2 நீதிபதிகள்ல ஒருத்தர் அஜய் ரஸ்தோகி தான் இப்போ இந்த கரூர் வழக்குல சிபிஐ விசாரிக்க போகுது இல்லையா? அந்த சிபிஐயை மேற்பார்வை பார்க்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டிருக்கிறாங்க இல்லையா? அதற்கு தலைமையாக இதே அஜய் ரஸ்தோகியை தான் நியமிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன். கூட்டி கழிச்சு பாருங்க. கணக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும்.